உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். மகளிருக்கு அரசு பணியில் 50% இடஒதுக்கீடு அப்படின்ற வாக்குறுதியை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்காரு. இது வாக்குறுதியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு, பிரச்சாரத்திலையும் முன் வச்சுட்டு இருக்காரு. இந்த வாக்குறுதினால மகளிருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, காங்கிரஸுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, இந்த வாக்குறுதியின் மூலமாக வாக்குகள் காங்கிரஸுக்கு மாறுமா அப்படின்றத தாண்டி இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை எப்படி பாஜக பார்க்கிறது, விமர்சிக்கிறது அப்படின்ற பல கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் வாசுதேவன் நம்மோடு இணைய வழியில் இணைந்திருக்கிறார். மற்றொருவர் விளாடிமிர், காங்கிரஸ் கட்சியில் நிலையத்தில் வந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி தொடங்குகிறேன். வாசுதேவன் சார், முதல்ல உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த வாக்குறுதினால 400 இடங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்ட பிஜேபியினுடைய இலக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? வணக்கம். அப்சல்யூட்லி நாட். இந்த வாக்குறுதியினால 400 இலக்கு மாற போறது இல்லை. ஏன்னா இது ஒரு பொறுப்பு இல்லாத வாக்குறுதியா தான் நான் பாக்குறேன். எனக்கே கொஞ்சம் ஷாக்கா இருந்தது, எப்படி நம்ம எல்லாம் வாக்குறுதி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. அதாவது மோடியினுடைய அந்த மோடியினுடைய வெற்றி மார்ச் இருக்கு இல்லையா, அந்த வெற்றி பயணத்தை தடுப்பதற்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இறங்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கூட ஆலோசனையும் இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு வாக்குறுதி இது. இதே காங்கிரஸ் கட்சி எவ்வளவு வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த 33% ரிசர்வேஷன் பண்றதுக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் தாமதமானதுக்கு அதுக்கப்புறம் மோடியுடைய 2வது முறை ஆட்சி செய்யும் போதுதான், அதுவும் இப்பதான் ரீசென்ட்லி போன வருஷம் தான் அதை பண்ண முடிஞ்சுது. ஆனா இதை விட பெரிய 1984 85 அறுதி பெரும்பான்மை 412 இடங்கள் ராஜீவ் காந்தி வாங்கின போது கூட இதை அவங்களால நிறைவேற்ற முடியாம இருந்தது. இல்ல ரொம்ப பெரிய டெரிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா கேஷுவலா பேசிட்டு போற விஷயம் கிடையாது. ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா, ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஆழ்ந்து யோசனை பண்ணாம ஏதோ சொல்ற மாதிரிதான் எனக்கு தோன்றது. இது யாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க, ஆலோசனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்ல இதனுடைய பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ், சோசியல் இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னங்கிறத அவர் கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்காரா அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே டவுட் இருக்கு. இது ரொம்ப சீரியஸ் சமாச்சாரம். இதை வச்சுக்கிட்டு இவர் பாஜகவினுடைய வெற்றி பயணத்தை தடுத்து விடுவேன், அந்த 400 நாங்க வாங்கிடுவோம் அப்படின்னு அவர் நினைச்சார் சொன்னா அது வெறும் பகல் கனவாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் தரப்புல ரொம்ப சீரியஸான வாக்குறுதியா அது பார்க்கப்படுது, கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க ரொம்ப காமெடியா டெஸ்கிரைப் பண்றீங்க. இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்றது சொல்றீங்கன்னா சரியா இருக்கும். இல்ல, காமெடி ஏன் அப்படி சொல்றாங்க? எவ்வளவோ வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க, ஒண்ணுமே நிறைவேற்றல. அதாவது ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய இது கொடுத்தா பரவாயில்ல. இப்ப தமிழ்நாட்டுல அவங்க என்ன சொன்னாங்க, எல்லா குடும்பத்திற்கும் ஒருத்தருக்கு அரசு வேலை. அது பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டா இன்னைக்கு அரசு எந்திரமே சின்னதாக்கணும், அரசு எந்திரம் சின்னதாக்கணும், அரசு பணிகள் விரிவாக்கம் செய்யணும். அதாவது லெஸ் கவர்மெண்ட் மோர் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுதான் பாலிசி. ஏன்னா எல்லாருக்குமே நீங்க சம்பளம் கொடுத்து உட்காந்து வச்சுட்டு இருக்க முடியாது, அவங்களுடைய ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிதி நிலைமையில அரசு எந்திரம் சுருக்கப்பட வேண்டும். புதிய வேலை வாய்ப்பை மகளிருக்காக அவங்க கொடுக்குறேன்னு சொல்லல. இருக்கிற வேலையை ஆண்கள் தவிர்த்து 50% பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இதுல நீங்க சொல்ற அளவுக்கு காம்ப்ளிகேட் என்ன சார் இருக்கு? இப்போ நீங்க எதிர்க்கிறதுனால, காங்கிரஸ் சொல்றதுனால நீங்க எதிர்க்கிறீங்களா? காங்கிரஸ் சொல்றது இதையே மோடி சொல்றதுதான் நான் எதிர்த்திருப்பேன். ஏன்னா நான் எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவன் கிடையாது அப்படிங்கிறதுனால நான் ஐம் a ஃப்ரீ பேர்டு. நான் யார் வேணாலும் தப்பு செஞ்சா சொல்லுவேன். எதுல சவுண்ட்னஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது செயல்படுத்தக்கூடிய திட்டமா அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். 33% நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 33% எவ்வளவு வெற்றிகரமாக செயல்படுதுங்கிறத நம்ம உள்ளாட்சி தேர்தலில் பார்க்கிறோம். உள்ளாட்சி தேர்தலில் படிப்பு அறிவில்லாத பெண்கள் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆயிடுறாங்க, வார்டு மெம்பர் ஆயிடுறாங்க. அவங்களே தலைவர் ஆன பிறகு அவருடைய அதிகாரத்தை யார் பயன்படுத்துகிறார் அப்படின்னா, அவர் வீட்டு ஆண்கள், அவர் கணவன் பயன்படுத்துகிறார். அதைதான் நம்ம பார்க்கிறோம். இது ஜனநாயகத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு மனப்போக்கு. அதே மாதிரி இவர் என்ன சொல்றார், இப்போ இருக்கிற அரசாங்க வேலையில 50% லேடிஸ் அப்படிங்கிற, லேடிஸ்க்கு பொறுப்பே கிடையாதா, வேற பொறுப்பு கிடையாதா? அதாவது ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறது ஒண்ணு.
இயற்கை விதியில 50% ஆண் 50% பெண் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறது தான். அதுக்கப்புறமா சில உயிரினங்கள் வந்து ஆண்களாக இருக்கும், சில உயிரினங்கள் பெண்களாக இருக்கும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இதையே நீங்க வர்பாட்டியம் எடுத்துட்டு வந்து எல்லா இடத்தையும் சொல்லக்கூடாது. அதாவது பெண்களும் ஆண்களும் சமமாக இருக்க வேண்டியது. இது வரைக்கும் பார்லிமெண்ட்ல மேக்ஸிமம் மெம்பர் ஆஃப் ஃபீமேல்னு பார்த்தீங்கன்னா 12 தாண்டலை. இது வரைக்குமே சுதந்திரம் பெற்ற பிறகு இது வரைக்குமே 12% தாண்டலை. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஒரு 15ன்றப்போ ஒரு வேற மாதிரியான முன்னேற்றம் ஏற்படும்ல சார்? நீங்கள் பொதுவான கருத்துக்கள் தான் முன்வைக்கிறீங்க. இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இல்லைன்னா முக்கியமான 3 விஷயங்களை முன் வச்சிங்கன்னா நம்ம அடுத்து பேசுறதுக்கு சௌரியமாக இருக்கும் சார். ஓகே ஓகே 2 விஷயம் சொல்றேன். நான் ஒன்று சொன்னேன், பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ், காம்ப்ளிகேஷன்ஸ். ரெண்டாவது சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ். சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாமே பேட்ரியார்கல் சொசைட்டி தான். சோஷியல் சொல்றேன். பேட்ரியார்கல் பேட்டர்ன்ல என்ன ஆகுதுன்னு கேட்டேன்னா, குடும்ப தலைவன் அப்படின்னா இருப்பாங்க, குடும்ப தலைவன் இருக்க மாட்டாங்க. குடும்ப தலைவன் தான். பெண்களுக்கு ஒரு தனி பொறுப்பு இருக்கு. ஏன்னா சைல்டு பேரிங் அப்படிங்கிறது, குழந்தை பெற்றுக்கொள்வது, குடும்பத்தை நிர்வகிப்பது, குடும்ப பொறுப்புகள் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அந்த எந்த ஒரு குடும்பம் நன்றாக நிர்வகிக்கப்படுகிறதோ அங்கே ஆண்கள் வெற்றிகரமாக இருக்கிறார்கள். அதாவது எந்த ஒரு வெற்றிகரமான ஆணுக்கும் பின்னால் ஒரு இல்லத்தரசி இருக்கிறாள் அப்படிங்கிறது உண்மை. அப்படி வாசுதேவன் சார், உள்ளபடியே நான் ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க சொன்ன கருத்துக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். ஏன்னா பெண்களை இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த விதத்தில் இது நியாயமானது ஒன்று. சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் கலந்துருக்காங்க சார். கர்ப்பிணி பெண்கள் வாழேந்தி கர்ப்பத்தோட கலந்துருக்காங்க. நம்ம இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுக்கான 50% வந்து வேண்டான்னு சொல்றத வந்து எனக்கு ஒப்பல சார். சொல்லவே இல்லை சார். சார் ராக்கெட் சயின்ஸ் அவங்கலாம் பண்றாங்க. சந்திரயான் அனுப்பிச்சதெல்லாம் லேடிஸ் தான், இல்லைன்னு சொல்லல. அந்தந்த இடங்கள்ல வேண்டிதான். அதே மாதிரி சில கம்பெனிஸ்ல பெண்களுக்கு மட்டுமே சில டியூட்டிஸ் அந்தந்த இடங்கள்ல வேண்டும் சொல்லி தீர்மானிக்கக்கூடிய ஆண்கள் யார் சார்? அது தேவையா சார்? ஆண்கள் தீர்மானித்து பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது எப்படி சார்? இருங்க அதே சொல்றேன். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அவங்க விடுறாங்க. இங்க இருந்து சான் பிரான்சிஸ்கோ விமானம் பணிப்பெண்கள்ல இருந்து இப்ப எல்லாருமே விமானி எல்லாருமே வந்து பெண்கள் தான். அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர இது வந்து யூனிஃபார்மா 50% அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் கூட இது சக்சஸ்ஃபுல்லா ஆக போறது இல்லை. இது என்ன சமூக பிரச்சனை அப்படி. வாசுதேவன் சார், உங்கள்ட்ட நான் திரும்ப வரேன். விளாடிமிர் இது கூடிய கருத்துக்களை கேட்கலாம். மறுபடியும் நான் வரேன் சார் உங்கள்கிட்ட. விளாடிமிர், நீங்க இது எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்ன கருத்துக்களை எனக்கே உடன்பாடு இல்லை. ரெண்டாவது, செயல் வடிவம் பெறும்போது 50% நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றப்போ அது செயல் வடிவம் பெறும்போது என்ன ப்ராக்டிக்கல் டிஃபரன்ஸ் நிச்சயமா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து கவர்ச்சியான வாக்குறுதியா? ஆக்சுவலாக முதல்ல சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணிட்டு போயிடலாம். சாரும் சரி, நம்ம பிரதமர் மோடியும் சரி ஒரே மைண்ட் செட்டில் பேசுகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பெண்கள் தினத்துக்கு அன்னைக்கு பிரதமர் மோடி ஒரு ட்வீட் போட்டார். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. அந்த கேஸினுடைய விலை 100 ரூபாய் குறைகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டு போட்டார். நிறைய பேர் ஃபயர்லாம் விட்டாங்க. ஒரு பெண் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுடைய மனநிலை எங்கே போகுதுன்னு பாருங்கள். எவ்வளவு வன்மம் பிடித்தவர்களாக இருந்தால், எவ்வளவு பிற்போக்குத்தனம் மிக்கவர்களாக இருந்தால், பெண் அப்போ கிச்சன், பெண்ணுனா கிச்சன், பெண்ணுனா உடனே நான் கேஸ் வேலைக்கு போவேன், வேலை வாய்ப்பை பற்றி பேச மாட்டேன், அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் லீவு கொடுக்குறத பற்றி பேச மாட்டேன், அவங்களுடைய பணியிடங்களில் ஜெண்டர் ஈக்விட்டி பற்றி பேச மாட்டேன், பே கேப் பற்றி பேச மாட்டேன், எது பற்றியும் பேச மாட்டேன். முதல்ல கிச்சனை பற்றி தான் நான் யோசிப்பேன். ஸோ அதுதான் சார் சொன்னதுலேருந்து எனக்கு புலப்பட்டது. முதல்ல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இதுக்கு பின்னால் இருக்குது. இந்த 50%க்கு பின்னால் பல விஷயங்கள் இருக்குது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1951 எல்லா சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதில் லெட்டர் எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, 50% நம்ம நாட்டில் விமன் இருக்கிறாங்க, விமனுக்கு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வந்து வரக்கூடிய எலெக்ஷனில் கொடுக்கணுன்றாங்க. 53-54 தேர்தலில் ரெப்ரசன்டேஷன் இல்லை. மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதுறாரு, 50% இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு நாடு முன்னேற நினச்சிங்கன்னா அறிவிலித்தனம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாரு. இன்றைக்கி அப்படியே இன்றைக்கி வந்துடும். இது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு சர்வே ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. 2 நாளுக்கு முன்னாடி வந்த சர்வே. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் 50% பெண்களுக்கு படிப்பு கொடுக்கப்படலை, ஸ்கில் செட் இல்லை, உற்பத்தி சார்ந்த தொழில்களில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படலைன்றாங்க. ஒன்று. அதுக்கு பிறகு நீங்கள் வந்தீங்கன்னா, அதே இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட டேட்டா என்ன சொல்லுதுன்னா, பெண்களுடைய லேபர் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கிறாங்க இல்லையா பெண்கள், அவங்களுடைய மடங்கை நீங்கள் ரெட்டிப்பாக்குனீங்கன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி 7.5%லிருந்து 9% உயரும் அப்படின்றாங்க 2027க்குள்ள. விளாடிமிர், இதை நான் அக்ரி பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, 50% நீங்கள் கொடுக்குறீங்கன்றதை தாண்டி அந்த 50% எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லையா? அது திறமையானவர்கள் இருந்தால் தானே அந்த இடத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உணர்த்துறோம்னா, விளாடிமிர்
ராப்ரி தேவி எடுத்துக்கோங்களேன். அவங்க கணவர் வந்து சிறைக்கு போயிடுறாரு. அதை வச்சு அவங்களுடைய செல்வாக்கில் ராப்ரி தேவி வர்றாங்க. பட் அவங்க எந்த அளவுக்கு என்ன மாதிரியான ட்ராமா பண்ணாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு வேலையை கொடுக்குறீங்கன்னா அதற்கான தகுதி அவங்களுக்கு இல்லாமல் வெறும் 50% கோட்டா அவங்களுக்குன்றதுனால அவங்கள்ட்ட போச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி தகுதியை நிர்ணயிக்க நீங்களும் நானும் யாரு சார்? இல்லை இருக்குல்ல, ஏற்கனவே ஒரு வேலைக்கான தகுதின்றது இருக்கு இல்லையா? முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம ஜெண்டர் ஈக்விட்டி பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். நீங்களும் நானும் ஆண், சரிங்களா? இப்போ அவர் சார் சொல்லும்போது பேட்ரியார்கல் சொசைட்டினாங்க. பேட்ரியார்கல் சொசைட்டியில் இருக்கும்போது முதல்ல வந்து ஒரு பெண் வேலைக்கு வராங்க, லேபர் ஒர்க் ஃபோர்ஸில் வராங்கன்னு சொன்ன உடனே நம்ம கேள்வி ஏன் தகுதி எதுக்கு இருந்து போகுது? எத்தனை ஆண்களை நோக்கி உங்களுக்கு ஸ்கில் செட் இருக்கான்னு நீங்கள் கேட்க முடியும்? எத்தனை ஆண் என்பதால அவங்களுக்கு வேலை கிடைச்சிருதுங்களா? ஆண் எண்களால மட்டும் வேலை கிடைக்கலங்க. ஆண் என்பதனால அவங்களுக்கு ஒரு ஆக்சசிபிலிட்டி இருக்குல்ல, பிரிவிலேஜ்னு சொல்றோம்ல, மேல் பிரிவிலேஜ் நம்ம எல்லாம் பேசுறோம். கன்வீனியன்ட், எப்ப சொன்னாலும் வருவான், எவ்வளவு நேரம் வேணா வேலை செய்வான் அப்படிங்கறத பார்க்க போறதே தவிர அது பெண்கள் நீங்க சொல்ற காரணங்கள் பார்க்க கிடையாது சார். இத நான் முழுமையா மறுக்கிறேன். ஏன்னா பெண்கள் வந்து இவ்வளவு நேரம் தான் வேலை செய்வாங்க, இவ்வளவு நேரம் தான் வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்றது மிகப்பெரிய பொய். ஏன்னு சொல்றேன், ரன்னிங் ரேஸ்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் 100 மீட்டர் ஓட்டத்துல ஓட விட்டா யார் ஜெயிப்பா? வேலை செய்வாங்கன்னு சொல்ல வரல சார். இப்போ 10 மணிக்கு மேல வேலை செய்றாங்கன்னா அவங்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுத்தாகணும். அவங்க வீட்டுக்கு போறதுக்கான வசதிகளை செஞ்சு ஆண்களுக்கு வசதி செஞ்சு நிர்வாகத்துக்கு இது கூடுதல். ஆண்களுக்கு அவங்களே போயிடுவாங்க. ஆண்களுக்கான வசதியை செய்து கொடுக்கும்போது பெண்களுக்கு வசதி செய்து கொடுக்கணும்னு சொல்லும்போது மட்டும் ஏன் இவ்வளவு டிஸ்கஷன் வருது? வரக்கூடாதுல்ல. நீங்க ஆண்களுக்கு எல்லாத்தையும் சமூகமா மாத்திட்டீங்க, எல்லாத்தையும் அவங்களுக்கு கன்வீனியன்ஸா மாத்திட்டீங்க. ஒரு பெண்ணுக்கு நான் 50% கொடுக்க வேணும்னா அவ்வளவு பிராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது நீங்க பிராக்டிகல் இம்ப்ளிகேஷன் இருக்கு, சட்டம் கொண்டு வரதுனால எல்லாத்தையும் மாற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது. முதல்ல ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டால் தான் அதுக்கு பிறகு அதை நோக்கி அதுல வந்து நான் எடுத்து வந்தோடனே 100% அவுட்கம் இருக்குமானா படிப்படியா நம்மளால போக செய்ய வேண்டியது சார். அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது கல்வி. பெண்களுக்கான கல்வியை உறுதிப்படுத்தணும். கிட்டத்தட்ட உயர்கல்வி போற ரேஷியோன்னு பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கு வட மாநிலங்கள்ல. சரி, இப்ப அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்க இந்தியா பூரா ஒரு ரூல் கொண்டு வரீங்க அப்படின்னா அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? ஒரு விஷயம் அதுல இருக்கு. நீங்க கல்வியை உறுதிப்படுத்தணும் நீங்க சொல்லுங்க. கல்வியை உறுதிப்படுத்துறது எனக்கு அதுல முழு உடன்பாடு, நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாருக்கும் கல்வி போய் சேரணும். ஆனா இன்னைக்கு இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸ்ல வெறும் 27% தான் பெண்கள் இருக்கிறாங்க. 27% பெண்களை வச்சுக்கிட்டு நீங்க இந்தியாவோட எக்கானமி எப்படி முன்ன கொண்டு வருவீங்க? ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கிற பெண்கள் யாருக்குமே வந்து லேபர் ஃபோர்ஸில் பங்கெடுக்கிறதுக்கான ஸ்கில் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி நீங்கள் சொல்ல வந்தால் தான் இந்த வாதம் சரியாக இருக்கும் இல்லையா? எத்தனையோ பெண்கள் ஸ்கில் செட் இருந்து வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அவங்களுக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே வரும்போதே அவங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி இல்லை. இந்தியா மாதிரி பிற்போக்குத்தனமான பெண்ணடிமை மிகுந்த ஒரு நாட்டில் ஒரு பெண் முன்னே வர்றதுக்கே பிரச்சனை இருக்குது. இந்த 50% என்ன பண்ணோன்னா அந்த பேரியரை உடைக்கும். அதாவது ஒன்று சார், சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் சொன்னேன் இல்லையா? அந்த சோஷியல் இம்ப்ளிகேஷனில் பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன் என்ன தெரியுமா? என் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசியல் வேலை, ஒரு அரசு வேலை கிடைச்சிருச்சுன்னா என் குடும்பமே மாறும் சார். அதுதான் சார் இதை உறுதிப்படுத்துது. ஆனால் இதில் பிஜேபி என்ன பிரச்சனைனா, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்லி வந்தாங்கல்ல சார். மணிப்பூரில் ஒரு 21ஆம் நூற்றாண்டில் தானே சார் வாழ்கிறோம். மணிப்பூரில் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்கல்ல. உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் பார்த்துட்டு இருப்பீங்களா சார்? இதே கேள்வி அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, அதிகாரத்தில் பெண்கள் வரும்போது அவங்க போதுமான அளவு கல்வி அறிவு இல்லாத போது அந்த அதிகாரம் அவர்களுடைய கணவர்களால் அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்படுதுன்ற ஒரு கருத்தை முன் வச்சார். இதுக்கு உங்களுடைய பதில்? இது வந்து அரசு வேலையில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதை நீங்க யாருக்கிட்ட கேள்வி கேட்கணும்? இது அதிகார துஷ்பிரயோகம் வந்து கணவர்கள் நடத்துறாங்க அப்படின்னா யார்கிட்ட கேள்வி கேட்கணும்? ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் ஏன் பெண்களை கேள்வி கட்டாயம் பண்ணிட்டீங்களே? 50% அவங்களுக்கு சொல்லி கட்டாயம் பண்ணா யாராவது ஒரு பெண்ணுக்கு கொடுத்துதான் ஆகணும். கண்டிப்பா நீங்க கொடுத்துதான் ஆவீங்க இல்லையா? இதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை ஆண் அந்த பதவியை துஷ்பிரயோகம் பண்றான் அப்படிங்கிறதுக்காக நான் பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கணுமா? தப்பு பண்ணக்கூடியது ஆண், ஏன் ஒரு பெண் தண்டிக்கப்படணும்? வாய்ப்பு கொடுப்போம், முதல்ல அவங்க உள்ள வரட்டும். அதுக்கு பிறகு அதில் பேரியர்ஸ் இருந்தால் அதை நம்ம எப்படி மொபைலைஸ் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர நீ உள்ளே வரக்கூடாது, நீ கிச்சனில் இருன்னு சொல்லக்கூடிய வாதங்களாக தான் இது இருக்கிறது. எப்படி பிரதமர் மோடி பெண்கள் தினத்துக்கு அன்னைக்கு கேஸ் விலையை நான் 100 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னது பிற்போக்குத்தனமோ, அதே போல ஒரு பெண் உள்ள வரும்போதே இவ்வளவு கேள்விகள் வருது. ஒரு பிரைஸ் ரெடியூஸ் வந்து ஒரு நல்ல நாள்ல அறிவிச்சாரு. இத வந்து நீங்க இந்த அளவுக்கு கிளைம் பண்ண வேண்டிய அவசியம். மோடி எத்தனாம் கிளாஸ் சார் படிச்சிருக்காரு? சொல்லுங்க. மோடி எத்தனாம் கிளாஸ் படிச்சிருக்காரு? ஒன்றும் இல்லை சார், 10 வார்த்தை இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை பேச சொல்லுங்க பார்ப்போம். முடியுமா? பிரதமராக இருக்கிறார்ல. மோடியை கேள்வி கேட்க துப்பு இல்லாத இந்தியர்கள் யாருக்கும் ஒரு பெண் வேலை வாய்ப்புக்குள்ள வரும்போது இவ்வளவு கேள்வி கேட்க துப்பு கிடையாது. வாசுதேவன் சார் இப்போ என்னன்னா 50% தேவை அப்படின்றத தாண்டி 50% பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பாதி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? கொடுத்தா இம்ப்ளிமெண்ட் பண்றதுல சில பிரச்சனைகள் இருந்தாலும் வேண்டியது தானே அப்படின்ற ஒரு கருத்தை விளாடிமிர் முன்வைக்கிறார். நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? சார் பேசும்போது சொல்றாரு,
ஆண்கள் மட்டும்தான் வேலை செய்யலாமா, பெண்கள் வேலை செய்ய வேண்டாமா அப்படின்ட்டு பெண்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பெண்கள் வந்து குடும்ப பெண்களா இருக்கும்போது கூட அவ்வளவு பெரிய இந்த இது மிசாஜினிஸ்டிக்கா இருக்கு. நீங்க இதை அனுமதிக்க கூடாது. ஆரம்பத்துல இருந்தே அவர் அவர் முழு கருத்து மிசாஜினிஸ்டிக் சொல்லட்டும். இல்ல, அவர் முழு ஆரம்பத்துல கருத்து இருந்தே சொல்லட்டும். அவர் என்ன மிசாஜினிஸ்டிக் சொல்றாருன்றதை கேட்போம். அதாவது ஆபீஸ்ல வேலைக்கு போற பெண்கள் தான் வந்து ப்ரொடக்டிவா இருக்காங்கங்கறது நீங்க சொல்லாதீங்க. பெண்கள் எப்பவுமே ப்ரொடக்டிவ் தான். உங்களுக்கு சமைச்சு சாதம் போடுற பெண்மணி கூட ஒரு வாசுதேவன் சார், இந்த வாதம் ரொம்ப தவறான வாதம். அது வாசுதேவன் சார் நான் மறுக்கிறேன். ஏன்னா அந்த வீட்டுல செய்யக்கூடிய வேலையை பெண்கள் மட்டும்தான் செய்யணும்னு ஏன் சார் முடிவு பண்ணணும்? நம்ம கடந்து வந்துட்டோம் சார், ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்ம ஆண்களுக்கு இந்த வேலை, பெண்களுக்கு இந்த வேலையில் பிரிக்கிறதே வந்து சரியான்றது இப்போ இந்த காலத்துல 2024 தேவையா சார்? சுதா நாராயணமூர்த்தி தெரியும் உங்களுக்கு. நாராயணமூர்த்தி இன்போசிஸ் ஃபவுண்டர். சுதா நாராயணமூர்த்தி இன்ஜினியரிங் படிச்சுட்டு போகும்போது டெல்கோல ஜாயின் பண்றாங்க. அப்போ அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் மேல் டொமைன், நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஐ வில் டூ, நான் பண்றேன், என்னுடைய திறமையை பார்த்து நீங்க வந்து இட போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்டு அவங்க வந்து அவங்களுடைய திறமை காமிச்சாங்க, ரொம்ப பாராட்டப்பட்டாங்க. அதே மாதிரிதான் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா சார் சொல்றாரு, இப்ப நீங்க கேட்டீங்க ஒரு ஆணாதிக்கம் வருது அப்படின்ட்டு. அதாவது பொலிட்டிக்கல் ஃபீல்டுல என்ன ஆகுறதுன்னு கேட்டா, கார்பரேட்டரோ மேயரோ பெண்ணாக இருந்தால் ஆண்கள், அவர்கள் வீட்டு ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் இல்லையா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஆண்கள் மேலதான் சார் நம்ம நடவடிக்கை எடுக்கணும். ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம், அதை துஷ்பிரயோகம் பண்ற மேல நடவடிக்கை எடுக்காம ஸ்கீமையே நீங்க அதை வந்து டைல்யூட் பண்ணீங்கன்னா எப்படி சார் அது? இல்ல, அதுக்காக இந்த மாதிரி பிளாங்கெட்டா நீங்க அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அதாவது அரசு வேலைகள் இருக்க வேண்டியதான். பெண்களுடைய உடல் கூறு வேற, ஆண்களுடைய உடல் கூறு வேற. பெண்களுக்கு வந்து குடும்பம் நிர்வகிக்கணும், குழந்தைகள் பெற்றுக்கணும், குடும்பம் பாத்துக்கணும், அதெல்லாம் அவங்களுடைய டியூட்டி. அவங்க பண்ணிட்டு வேலை விடுப்புல போயிடுவாங்க. 6 மாதம் பேரு விடுப்புல போயிடுவாங்க. சார் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி மிசாஜினிஸ்டிக் ஸ்டேட்மென்ட் சார். 1970ல பேசுறது இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு சார் அவரு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி, ஒரு நிமிஷம் என்னோட ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆண்கள் கிட்ட இருந்து இந்த வேலையெல்லாம் பெண்களுக்கு பிடுங்கி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆண்கள் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்வது நம் நாட்டுக்கு இன்னும் வரவில்லை. ஏன்னா அமெரிக்காலையும் வரல, ஜெர்மனிலையும் இன்னும் வரல, கனடால கூட போய் நம்ம அமெரிக்காவும் ஜெர்மனியும் கம்பேர் பண்ணுமா சார்? நம்மளுடைய மக்கள் தொகை என்ன, நமக்கு தேவை என்னன்றது நம்ம தான் சார் பார்க்கணும். அங்கெல்லாம் ஓரளவுக்கு குடும்பத்தை பொறுப்பாக பார்த்து கொள்ளும் ஆண்கள் இருக்கிறார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சொசைட்டி அங்க மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம சொசைட்டி இன்னும் அந்த லெவலுக்கு மூவ் ஆகல, கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ். வேற ஏதாவது வேலிடான பாயிண்ட் இருக்கா சார் உங்கள்ட்ட? நீங்க சொல்றீங்க உடலியல் பிரச்சனைகளை சொல்றீங்க, அதை நம்ம எடுத்துக்கிறதா வேண்டாமான்றது தள்ளி வச்சா கூட இந்த 50% கொடுக்கறதுல வேற என்ன பிரச்சனை இருக்கு சார்? சார் ஆணும் பெண்ணும் சமம் ஒன்லி நம்பர்ஸ் சார். இந்த டைகோட்டமி நேச்சர் இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் சமம். மத்த எதுலயுமே அவங்க சமமா இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு ஊடகத்துல இப்படி வந்து பேசுறதே வந்து ஆணாதிக்கம் சார். சார் நீங்க பேசுறது ஆணாதிக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கு சார். உண்மையிலேயே வெளிப்படையா இருக்கு. அது ஆணாதிக்கம் இவங்க பண்றது சார், வெளிப்படையாவே இல்ல சார். நான் வந்து பெண்களை மதிக்கிறவன். பெண்கள் குடும்ப பெண்களாக குறைவா பாக்குறாங்க. அவங்க போயிட்டு ஆபீஸ்ல போயிட்டு 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தாதான் அவங்க பெண்களா? இல்லன்னா பெண்களே கிடையாதா? அவங்களுக்கு வந்து எக்கானமில ஒரு சம்பாத்தியத்துக்காக போறாங்கன்னு ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நீங்க அவங்க திறமையை வெளிக்கொண்டு வர்றாங்க சார், அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்கு. அப்படி பாருங்க சார். அப்படிதான் சார் நானும் பாக்குறேன். அதாவது அவங்க வேலைக்கு போகாமே குடும்ப பொறுப்பு வைத்தாலும் கூட அது நாட்டுக்கு ஆற்றும் பணிதான், குடும்பத்துக்கு மட்டும் ஆற்றும் பணி. வாசுதேவன் சார் காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் விமர்சிக்கிறத தவிர பெண்களை பத்தி அதிகமா விமர்சிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி வந்துச்சு சார். கரேஜ் கொடுக்கணும், மாரல் சப்போர்ட் கொடுக்கணும். எவ்வளவோ பொறுப்புகள் இருக்குங்க. ஒரு குடும்ப பெண்மணினா யாரு என்னங்க தெரிஞ்சுக்காம நீங்க மனுதர்ம வெளியா வருது. மனுதர்ம வெளியா வருது சார். சார் விளாடிமிர் மனுதர்மத்தை பத்தி குறிப்பிடுறாரு, இதை நீங்க மறுக்கிறீங்களா? ஹலோ வாசுதேவன் சார், விளாடிமிர் மனு தர்மத்தை பத்தி குறிப்பிடுறாரு. நீங்க சொல்ற கருத்துக்கள் அதோட ஒத்து போகுதுன்னு உங்களை மேல குற்றம் சாட்டுறாரு. நீங்க என்ன மறுக்கிறீங்க? மனோ தர்மம் பத்தி அவர் பேசுறதுக்கு அவர் என்ன பெரிய எக்ஸ்பர்ட்டா? அவர் பேசல, நீங்க பேசுறீங்கன்னு சொல்றாரு. சார் நீங்க தான் சார் பேசுறீங்க. மனு தர்மத்துல இருக்கிறது அப்படியே பேசுறீங்க சார். சார் ஆணுக்கு வேலை பாக்குறதுக்காக பெண்கள் இல்லை சார். இந்த 50% நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? நீங்க எப்படி செயல்படுத்த போறீங்க? எஜுகேஷன் கிடையாது, சோசியல் பேக்ரவுண்ட் கிடையாது. நீங்க பாட்டுக்கு 50% பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு நிர்வாகம் படுத்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது அடுத்த விஷயம் சார். அதுல இருக்கக்கூடிய சிக்கலை நீங்க பட்டியலிடலாமே. அதை தவிர்த்து நீங்க பெண்கள் இதை தான் செய்யணும்னு சொல்றது வந்து எப்படி சார் இந்த காலத்துல ஏத்துக்க முடியுமா சார்? அதைத்தான் நான் வந்து சூச்சகமா சொன்னேன். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அதெல்லாம் ஸ்லோலி அவங்க அந்த இதுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க டுவர்ட்ஸ் தட். நம்ம இன்னும் மூவ் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வருஷமா 50-60 வருஷமா
காங்கிரஸ் ஆட்சியின் காலத்துல அவ்வளவு வறுமையில இருந்திருக்கோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட வாசுதேவன் சார், நீங்க சொல்ற காரணங்கள் எல்லாமே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நான் பொதுத்துறையில வேலை பண்ணவன் தான். வங்கித்துறையில வேலை பண்ணவன். 2000க்கு முன்னால எவ்வளவு பெண்கள் இருந்தார்கள், 2000க்கு பிறகு எவ்வளவு பெண்கள், 30-35% பெண்கள் வங்கித்துறையில தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய அவுட்புட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அவங்களுடைய டெசிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அவங்க கரப்ஷன் இல்லாதவங்க பெண்கள். நான் சொல்றேன், பெண்கள் வங்கித்துறையில கரப்ஷன் இல்லை. சந்தா கோச்சார் மட்டும் நீங்க விட்டுடுங்க. பாக்கி பொதுவா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கு இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் ஈடுபாடு கிடையாது. அதனால நான் பெண்களை ரொம்பவே மதிக்கிறவன். அவங்க வரவேற்கிறேன் அவங்களுடைய இதை. வாசுதேவன் சார், காங்கிரஸ்னுடைய வாக்குறுதி என்னன்னா பெண்களுக்கு 50% வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க அப்படின்னா, பெண்ணா இருக்கிறனால 50% கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க சார். நீங்க கொடுக்குற ஒன்லைன் ஸ்டோரி இந்த சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்றேன். எப்படி அவங்க 33%க்கு சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு 70 வருஷம் ஓட்டினா சார், அது வேற சார். அது அதிகாரம் சார். நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ வரணும் அப்படின்னா அது அதிகாரம் சார். அப்ப நீங்க சொல்றப்ப பிரச்சனை இருக்கு. ஒரு வேலையில கூட நீங்க சொல்ற பிரச்சனைகள் எங்க சார் இருக்கு? 33% நம்மளால இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்கிறத நான் சொல்ல பண்ணியாச்சு சார். 26ல வரப்போகுது சார். இருக்கு நம்ம நாட்டுல. வாசுதேவன் சார், பண்ணியாச்சு. 26ல வரப்போகுது. அதான் சார். அதாவது 33% சொன்னாலும் கூட அது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆக போறதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் டொமைன் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு. அதுலதான் நம்மளுக்கு லேடிஸ் எல்லாம் கிடைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. இவங்க எப்படி பண்ணுவாங்க? ரொம்ப கொச்சப்படுத்துறீங்கன்னு எனக்கு தோணுது சார் வாசுதேவன் சார். நான் இதற்கு மேல எந்த விதமான வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல. ஒரு பெண் என்பதால் வாய்ப்பு மறுக்கப்படும். நம்ம டாபிக்கை தாண்டி நீங்க வேற மாதிரி சிந்திக்கிறீங்களோன்ற மாதிரி தோணுது சார். விளாடிமிர் கூடுதல் கருத்துக்களை கேட்கலாம். இப்ப இந்த வாக்குறுதி அப்படிங்கிறது வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? முதல்ல சார் சொன்ன 2-3 விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா வரிசையா காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு அடுக்குனாரு. காங்கிரஸ் இருக்கும்போது பெண்கள் வேலைக்கே வரல, 2000க்கு பிறகு எல்லாம் வந்தாங்கன்னாரு. UPA 1 லேபர் ஃபோர்ஸ், விமனோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை இன்னைக்கு எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2% கம்மியாக இருக்குது விமனோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். இன்னொன்று, இவங்க அமெரிக்கா வரல, அந்த நாடு வரல, இந்த நாடு வரலன்னா கிளாடியா கோல்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்கனாமிக்ஸுக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க. அவங்க யூ ஷேப்ட் கர்வ் தியரின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாட்டினுடைய எக்கானமி வளரணும் அப்படின்னா அது எப்போ வளருதுன்னா பெண்களினுடைய பார்ட்டிசிபேஷன் லேபர் ஃபோர்ஸில் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் ஒரு நாட்டினுடைய எக்கானமி வளருது. அதை வளர்றதுக்கான அப்போது ஒரு எக்கானமி வளரணும்னா பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதில் இருந்தே ஆகணும், இல்லைன்னா நாடு நாசமாக போயிடும். அப்போது அதை மொபிலைஸ் பண்ணுறதுக்கு, அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த 50% ரிசர்வேஷனை நாங்கள் கொண்டு வரோம். இது மக்களிடத்தில் பிரதிபலிக்குமா அப்படின்னா பிரதிபலிக்கும். ஏன்னு சொல்கிறேன், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க இல்லையா? பேட்டி பச்சாவோக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? 8 வயசு குழந்தை சார், 8 வயசு குழந்தை ஒரு கோயிலுக்குள்ள வைத்து பாலியல் உட்படுத்தப்படுகிறார். பில்கிஸ் பானோ வழக்கு என்ன சார் பண்ணீங்க நீங்க? ஒரு இடத்துல நடக்கிற விஷயங்களுக்கு ஒட்டுமொத்தமான அதுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? நடவடிக்கைக்கு தான் வரணும். நடவடிக்கை தலைப்புக்குள்ள வந்துரும். என்னன்னா 50% கொடுக்கறது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இம்ப்ளிமெண்ட் பண்ற பிரச்சனைகள் இருக்கு. வாசுதேவன் சார் பேசுவோம் சார். சிசுவதையை தடுப்பது. தமிழ்நாட்டில் எவ்வளவோ இடங்கள்ல சிசுவதைகள்லாம் இருந்தது. பெண்ணை கருவிலேயே கொல்லுவது, அதைத்தான் பேட்டி பச்சாவோ அப்படின்னு சொன்னார் அவரு. படாவோனா பெண்களுக்கு கல்வி கொடுப்பது. அப்ப ஏன் சார் உங்களோட பட்ஜெட்ல பெண்களுக்கான இதை குறைச்சிங்க? அல் ஜசீராக்கு பேட்டி கொடுத்திருக்காரு நிதி ஆயோகோட CEO சுப்பிரமணியம். நிதி ஆயோகோட CEO சுப்பிரமணியம், நீங்க பட்ஜெட்ல எவ்வளவு குறைச்சிருக்கீங்கன்னு பேசுங்க. ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு ஹரியானால 10% இருந்தது. இன்னைக்கு ஃபீமேல் அங்க ஹரியானால இந்த 10 வருஷமா அந்த ஜெகதீஷ் இவரோட கட்டாருடைய ஆட்சியில அது 1.5% இறங்கிட்டு இருக்கு. அதாவது சிசு வதை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி கல்வி, அவங்களுக்கு ஸ்பெஷல் கல்வி. இன்னைக்கு இவங்க தான் விட்டுருக்காங்க. சான் பிரான்சிஸ்கோ விமானம் ஆல் விமன், வந்தே பாரத் ஆல் விமன், ராக்கெட் அனுப்புறது ஆல் விமன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணுமே தவிர ஒரேடியா யூனிஃபார்மா ஓகே அவங்களுடைய சுய விருப்பம் 2 பேரும் பகிர்ந்துக்கலாம். வாசுதேவன் சார் அவங்களுடைய சுய விருப்பம், அவங்களுடைய கல்வி தகுதி, அவங்களுடைய திறமை,
அதனால அந்த பெண்கள் சாதிச்சாங்க சார். நீங்க ஏதோ கொடுத்த மாதிரி சொல்றது வந்து எப்படி சார் ஏத்துக்க முடியும்? இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் அந்த பேட்டி பச்சாவோ, அதாவது 70 வருஷமா பெண்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு வராத இந்த காங்கிரஸ் கட்சி இதை கொண்டு வந்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்கணும், முதல்லயே செஞ்சிருக்கலாம் இல்லையா? 70 வருஷம் முன்னாலேயே அவங்க அதை பண்ணிருக்கணும். அது பண்ணவே இல்லை. இப்பதான் பண்ணிருக்கோம். 33% இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கே கஷ்டம். முதல்ல 33% வர சொல்லுங்க. 33% கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட். நான் கேக்குறேன், டைம் கொடுங்க சார். நான் கேக்குறேன், வாசுதேவன் சார் கேட்கலாம். விளாடிமிர், இப்ப என்ன 33% காங்கிரஸ் கொடுக்கல. 97ல 96ல ஆரம்பிச்ச போராட்டமானது இப்பதான் பலமுறை அது மசோதா அடுத்த பில் பாஸ் ஆகல. மக்களவையில பாஸ் ஆனா மாநிலங்களவையில பாஸ் ஆகல. பிஜேபி கவர்மெண்ட் தான் அதை பாஸ் பண்ணிருக்கு. அது 26ல தான் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. இதை கூட செய்யலையே நீங்க. அதுக்குள்ள 50% நாங்க கொடுக்குறோம் அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியதே நீங்க செய்யலையே. 89ல ராஜீவ் காந்தி இருக்கும்போது ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணி இந்த ரிசர்வேஷனுக்கு அவர் ட்ரை பண்றாரு. லோக்சபால அது பாஸ் ஆகுது. பாஸ் ஆகாமலாம் இல்லை, நாங்கள் ட்ரை பண்ணாமலாம் இல்லை. இருக்கிறது ஃபுல்லாக ஆம்பளைங்க ஆணாதிக்கத்தில் இருந்துக்கிட்டு ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல வந்து நான் சொல்லி முடிச்சிடறேன். ரெண்டுலயுமே பாஸ் ஆயிருக்கு. இல்ல இல்ல, அதே ஆண்களை வச்சுக்கிட்டு தானே பாஸ் ஆயிருக்கு. அது வரேன், நான் இன்டர்வியூ பண்ணுங்க, நான் முடிச்சிடுறேன். 91ல வந்து இதில் இந்த பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் ரிசர்வேஷனை கொடுத்து வந்தது நாங்கள் தான் கொண்டு வந்தோம். பாரதிய ஜனதா கொண்டு வரல. பஞ்சாயத்து ராஜ்ல ராஜீவ் காந்தியினுடைய கனவின்படி நாங்கள் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் தான் வாசுதேவன் பட்டியல். சரிதான் சார், இருக்கட்டும் சார். சிக்கல்கள் வந்து அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்றீங்க, ரைட்டுங்களா? மாமன் பையன் எம்எல்ஏயா இருந்தா மச்சான் அதை யூஸ் பண்றதை நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களா? கேட்கல. அப்பெல்லாம் ஆண்கள்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன காங்கிரஸ் தானே சார் பொறுப்பு? இப்ப காங்கிரஸ் தானே சார் நடவடிக்கை கொண்டு வந்த காங்கிரஸ் அந்த அந்த விஷயம் வந்து நீர்த்து போகுது, அது ஒரு வேற மாதிரி போகுது அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை காங்கிரஸ் எடுக்கலாமே. இத வந்து பிஜேபி இந்த 10 வருஷமா கரெக்ட் சார். நீங்க வந்து மேல் போக்குல வந்து இத பாக்கும்போது கண்டிப்பாக ஆண்கள் வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னு இருக்குது. ஒன்னு வந்து முதல் இந்த ஸ்டேட்மெண்டே வந்து விமனோட லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது, எல்லா பெண்களும் பார்த்துக்கிட்டலாம் இல்லை. நீங்கள் வந்து கிரவுண்டில் போய் பார்க்கணும். ஐ நோ விமன் ஹூ ஆர் இன் இந்த பஞ்சாயத்து ராஜ் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்கள எனக்கு தெரியும். அவங்க எப்படி நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. 99 சரியா நடக்குதுங்கிறத வந்து நீங்க பேச முடியாது. ஒண்ணு சரியா நடக்கல அப்படிங்கறத நம்ம பேச முடியாது. எப்படி அதை சரிப்படுத்த வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசணுமே தவிர அது தப்பா இருக்கு அதனால நீ ஏன் இதை கொண்டு வரேன்னு கேட்க கூடாது. ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸ் அதை செய்யல, காங்கிரஸ் வந்து இதை செய்யல, இப்போ வந்து ஏன் இதை பேசுறீங்கன்னு கேட்குறீங்க. முதல்ல இதை கொண்டு வரதே வந்து ராஜீவ்காந்தியுடைய விஷன் மூலமாக தான் இது டேபிளுக்கே வருது. இதை இன்னைக்கு வந்து கொண்டு வரும்போது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், மன்னிப்பு கேட்குறேன்றார். நான் வந்து ரிசர்வேஷனில் ஓபிசி அன்னைக்கு இன்க்ளூட் பண்ணியிருந்தா கொண்டு வந்திருப்போம், நாங்கள் கொண்டு வந்தாலும் எங்களுடைய தப்புன்றாரு. சார், ஒரு அரசியல் கட்சியினுடைய மிகப்பெரிய என்ன தெரியுமா சார், இன்ட்ரோஸ்பெக்ஷன். நாங்கள் கடந்த காலங்களில் சில தவறுகளை செய்திருக்கலாம், அதுதான் நான் பேசல, எங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். இதுதான் வாசுதேவன் சொல்றாரு. 50% நீங்க 33%க்கே இவ்வளவு போராட்டங்கள் இருக்கும்போது 50% நம்ம கொடுக்கும்போது அதுல சில பிரச்சனைகள் இருக்கு, பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கு. பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கின்ற காரணத்திற்காக அத வந்து அமல்படுத்துறதுல பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்துக்காக ஒரு சட்டத்தை நான் கொண்டு வர மாட்டேன்னு சொல்றது, நீ யூ ஆர் ஸ்டாப்பிங் தி விமன் ஃப்ரம் என்டரிங் தி லேபர் ஃபோர்ஸ். சார், வாசுதேவன் சார், இறுதி கருத்து சுருக்கமா. இப்ப பொறுத்த வரைக்கும் இது வந்து குருட்டாம்போக்குல போற போக்குல சொன்ன ஒரு வாக்குறுதி தான். இந்த வாக்குறுதி தான் நிறைவேற்றப்பட மாட்டாது. பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதனால மோடியினுடைய வெற்றி வாய்ப்புகள் தடுக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக ராகுல் காந்தி நினைச்சா சொன்னா அவர் வந்து வெறும் பகல் கனவு தான் தவிர வேற ஒண்ணும் இல்லை. மிக்க நன்றி சார். அதாவது நீங்க அது பெண்ணாக இருக்கிறது இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கருத்தையும் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணீங்க. இந்த மாதிரியான பொதுவெளிகளில் இந்த மாதிரி சொல்ற கருத்துக்கள் புண்படுத்தும் விதமா இருக்கு. தங்களுடைய கருத்துக்கு நன்றி சார். இறுதி கருத்து சொல்லலையே சார். பெண்கள் சரி சார், நன்றி சார் அப்படின்னு நான் சொல்றேன், தப்பு கிடையாது. சரி சரி. 50% ரிசர்வேஷனை பத்தி பேச ஆரம்பிச்சு முழுக்க மிசாஜினிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே இந்த ஷோ போயிடுச்சு. அதனால சில கருத்துக்களை நான் சொல்லிடுறேன். ஒன்று, அவர் வந்து அமெரிக்கா, ஜெர்மனி, நியூசிலாந்து கூட எல்லாம் கம்பேர் பண்ணாது. நீங்கள் யார் கூட கம்பேர் பண்ணணும் தெரியுமா? இந்தியாவை ஸ்ரீலங்கா, நேபாள், மியான்மர், மாலத்தீவு, இந்த 4 நாட்டு கூட முதல்ல கம்பேர் பண்ணுங்க. ஏன்னு சொல்றேன், இந்தியாவுடைய ஜெண்டர் கேப் இருக்கு இல்லையா, ஜெண்டர் கேப் நான் முடிச்சிடறேன். ஜெண்டர் கேப்போட ஈவன் பாகிஸ்தான், பங்களாதேஷ் கூட 20% மேல போயிட்டாங்க. ஆமா, 20% மேல போயிட்டாங்க. நம்ம இந்த 4 நாட்டுக்கு கீழே இருக்கிறோம் சார். ஸ்ரீலங்கா, நேபாள், மியான்மர், மாலத்தீவ்ஸ் கீழே இருக்கிறோம் ஜெண்டர் கேப் ரேஷியோல. சரியா? முதல்ல அதை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது களத்தில் பிரதிபலிக்குமானா பெண்கள் எல்லாம் படு கோபத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் போய் கிரவுண்டில் கேட்டிங்கன்னா தெரியும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சார்?
நீங்க காங்கிரஸ் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லி பேசுறீங்கல்ல சார், நீங்க என்ன பண்ணீங்க சார்? லாஸ்ட் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல சார், நீங்க என்ன பண்ணீங்க சார்? 2012 பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் வயலன்ஸும் வந்து 2.44 லட்சமா இருந்தது. 2021 4.28 லட்சமா அதிகரிச்சிருக்கு. 42.96% அதிகரிச்சிருக்கு. அதனால பெண்களை பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் பாரதிய ஜனதா சொல்ற இந்த அறிவிப்பு இதெல்லாம் குறைக்கும்ன்றீங்க. இதெல்லாம் குறைக்கணும் மட்டும் கிடையாது, இந்தியாவை அடுத்த தளத்திற்கு கொண்டு போகும். நம்ம வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்டேட்டா அமெரிக்காவுடையும் இங்கிலாந்தோடையும் நம்ம வந்து மோதுவதற்கான ஒரு வாய்ப்பை இது உருவாக்கும். கண்டிப்பாக பெண்கள் காங்கிரசிற்கு இதன் மூலம் வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. கண்டிப்பாக இது மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அதை வரப்போற எலெக்ஷன் ஜூன் 4ஆம் தேதி நீங்க பாப்பீங்க. நன்றி. ஒரு புதிய விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பில், முக்கியமாக மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்பில் கொடுக்கப்பட முடிகிறது. ராகுல் காந்தி சொன்ன கருத்து விவாத பொருளாக மாறி இருக்கு. நடைமுறைக்கு இது பல சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் இது அவசிய தேவை. நம்மை விட பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 20% மேலே இந்த வேலை வாய்ப்பு, கல்வி அப்படிங்கிறத தாண்டி நாடாளுமன்றம், சட்டமன்றம் போன்றவைகளில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அறிவிச்சிட்டாங்க. இது தேவை அப்படின்றது பார்க்கப்படுது. எதிர்ப்பவர்கள் இதற்கான அடிப்படை ஆதாரமுள்ள கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படின்னா மக்களுக்குமே இது விழிப்புணர்வு. ஏன் ஆதரிக்கிறோம், இது தேவை, ஏன் எதிர்க்கிறோம், இது தேவையில்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் முன்வரும். கலந்து கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேயர்களே, நன்றி.